லைட்டாக இது மட்டும் கொஞ்சம் கருகிருச்சு. டேஸ்ட்டு வேற லெவல், அல்டிமேட். லேயர் இருக்கு, ஓகேங்களா? இது ஸ்டஃபிங் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வெஜ் பப்ஸ் செய்ய போகிறோம். அதாவது நம்ம பேக்கரி அந்த மாதிரி இடத்துல சாப்பிடுவோம்ல, வெஜ் பப்ஸு, முட்டை பப்ஸு, அதே மாதிரி காளான் பப்ஸு, சிக்கன் பப்ஸு எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஓவன், அதாவது பப்ஸ் அப்படின்னாலே வந்து பப்ஸு, கேக்கு, இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவனை வச்சு மேக் பண்ணுவாங்க. நம்ம கேக்கோட நிறைய வீடியோ நம்ம செஞ்சுருப்போம். இன்றைக்கி வந்து அந்த வெஜ் பப்ஸை வந்து நம்ம வீட்டில் ஓவன் இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? வாங்க, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அளவெல்லாம் பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெஜ் பப்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சே வந்து நம்ம செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மைதா பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பப்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 150 கிராம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த பப்ஸோடைய மேல் லேயருக்காக மட்டுமே இந்த நம்ம மைதா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து உள்ள ஸ்டஃபிங்காக மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய், அதே மாதிரி ஆனியன் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். ஓகே, இந்த பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக வந்து வெஜ் பப்ஸ் வந்து செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ஸுக்கு மேல் லேயர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிம்பிள் ப்ராசஸ், நம்ம சப்பாத்தி புரோட்டா பிணையும்ல அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கிற 150 கிராம் மைதா மாவு, வெறும் மைதா மாவு தான், அதை வந்து போட்டிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு 2 இதுமே போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது உப்பு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக மிக்சிங்கை போட்டு விட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். ஓகே, 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி வச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்பாத்தி பண்ணிடுற மாதிரி நல்லா வந்து மிக்சிங் போடணும். லைட்டாக அப்படியே தண்ணியை தெளித்து நம்ம படைய ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபைனலாக சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிணைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 பப்ஸுக்கு மேலே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெயை வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் மேலே ஊற்றி ஒரு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதை ஊற விடுவோம். புரோட்டா ப்ராசஸே தான், 1 மணி நேரம் நல்லா ஊறுச்சுனா தான் நல்லா அந்த பொருள் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் வந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம உங்களை மீட் பண்ணலாம். அதுக்குள்ளே வேணால் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வேலைகளை வந்து நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரமாக ஊறுற டைமில் சூப்பராக போய் ஹேர் கட் பண்ணி தந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங் செய்கிற ப்ராசஸிங் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு வடக்கில் பற்ற வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கடுகு அதெல்லாமே நம்ம போட தேவையில்லை. டைரெக்டாக நம்ம ஆனியன் அவசரத்தில் கட் பண்ணனால நார்மலாக அப்படியே வந்து 2-3 நம்ம கட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம். ஓகே, இது நல்லா வதக்கணும்னா சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா மனம் கொடுக்கும் ஸ்டஃபிங்கு. இந்த ஸ்டஃபிங் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். சமோசா, அன்றைக்கி நம்ம சமோசா செஞ்சோம், அதுக்கு இதே மாதிரி ஸ்டஃபிங் தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ணோம். ஓகே, லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வணங்குமாமா. இப்போ அளவுக்கு போட்டாச்சு. வேணா கூட கடைசியில் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அதெல்லாம் இருந்ததுனால நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கிறதுனால நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வெஜிடபிளுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்குக்கு ஆட் பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ் எதுவும் போட தேவையில்லை. இந்த ஆனியன் இதை வச்சு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எக்கு உள்ள வச்சோம்னா ஈஸியாக எக்கு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வந்து பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம வேக வச்சு தோலை நல்லா உரிச்சு வச்சுட்டோம். ஓகே, அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக அதே உள்ளே போட்டு மிக்சிங் போட்டு விட்ருவோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த பொடிகள்லாம் போடணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மசாலாவுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு
காஷ்மீரி சில்லி பவுடர், நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாலே போதும். நெக்ஸ்ட் கரம் மசாலா பொடி, இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், ஏன்னா இதுதான் வந்து ஸ்டஃபிங்க்கு நல்லா டேஸ்ட் ஸ்மெல்லு தரும். ஓகே, இந்த 3 பொடிகள் மட்டும்தான் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் வேற லெவலில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பப்ஸ் உடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கரெக்டாக ஒரு 5 பப்ஸ் வர மாதிரி அழகழகாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம சப்பாத்தி போடுவோம்ல, அந்த மாதிரியே பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை எடுத்து நல்லா அப்படி புரோட்டா பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லைட்டாக அப்படியே எண்ணெய் தொட்டு தொட்டு ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா வந்து தேய்க்கணும். இதுதான் வந்து இந்த பஃபோடைய முக்கியமான ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி புரோட்டாக்கு வந்து ரவுண்டாக போடுவோம். இது கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ இப்படி நம்ம எடுத்தாச்சா பார்க்க நைஸாக இருக்கும். மறுபடியும் இது என்ன பண்ணோம்னா ஒரு மடிக்கு முடி அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும் பப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பாக்ஸ் ஷேப்பில் பண்ணுவோம். ஓகேங்களா, மறுபடியும் நம்ம எடுத்தாச்சா மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி இப்படி ஒரு மடியில் போடணும். கிட்டத்தட்ட ஒரு 4 லேயர் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட நல்லா வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் சூப்பராக வந்து வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 லேயர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் இது கொஞ்சம் சின்ன பப்ஸாக வந்திருக்கனால கொஞ்சம் சின்னதாகவே வந்து ஸ்டஃபிங் இருக்கும். இப்படி உள்ள வந்து வச்சுட்டு உங்களுக்கு இப்படி முக்கோணமாக கூட போட்டுக்கலாம். இப்படி ஒரு மடி நம்ம மோமோஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து இப்படி மடிச்சு விட்டோம்னா போதும். ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராத மாதிரி மட்டும் நம்ம ஒரு பேக்கில் போட்டோம்னா வேற லெவலில். இப்போ நம்ம ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக அப்படி மடிச்சு வச்சு அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இருங்க, எல்லா பப்ஸையும் வந்து அதே மாதிரி பண்ணிடலாம். இன்னொரு டைம் கூட பார்த்துக்கிங்க லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம நீட்டாக நம்ம எல்லாத்தையுமே உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீட்டாக ஃபோல்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓவனில் நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வடக்கல்ல போட்டு நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சமோசா பொரிக்கிறோம் அந்த மாதிரி பொரிக்கிறோம். லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிச்சோம்னா சூப்பராக வந்து நம்ம வெஜ் பப்ஸ் மாதிரி வரும். இல்லைன்னா வந்து குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா வந்து அந்த கீழே உப்பெல்லாம் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே வைக்கணும். பட் நம்ம குயிக்காக இப்போ நம்ம சாப்பிட்றதுனால நம்ம நீட்டாக இப்போ சமோசா அந்த பொரிப்போம்ல அந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். ஆனால் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிறதுனால மாவு நல்லா ஊற வச்சிருக்கிறதுனால நல்லா சூப்பராக வரும். ஓகே, வாங்க பொரிச்சு எடுத்துருவோம். ஓகே, என்ன காஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு பப்ஸை பொரிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி இந்த பப்ஸை ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம உள்ளே விடக்கூடாது. லைட்டாக அப்படியே எடுத்துடலாம். ஓகே, சூப்பராக பொரியுது. இங்கே பாருங்க, அப்படியே வேற லெவலில் மொறுன்னு வருது. இங்கே பாருங்க, முட்டை பப்ஸ் மாதிரி அப்படியே வீங்கிருச்சு வேற லெவலில். இன்னைக்கு முட்டை பப்ஸ் தான். முட்டை வைக்க முட்டை பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம வெஜ் இன்னொரு நாளைக்கு நம்ம இந்த வீடியோவுக்கு குயிக்காக ஒரு 200 லைக் போடுங்க. முட்டை பப்ஸ் மாதிரி முட்டை பப்ஸு, காளான் பப்ஸு, சிக்கன் பப்ஸ் கூட செஞ்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பப்ஸு வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக வந்து பொரிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம பப்ஸ் வெஜ் பப்ஸை டேஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஓகே, எல்லாமே பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இது மட்டும் கொஞ்சம் கருகிருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதெல்லாமே சூப்பராகவே நல்லாவே சூப்பராக வந்துருச்சு. ஓகே, எனக்கு இதுதான் வந்து அப்படிலேருந்து பார்க்குறக்கே வந்து டெம்ட்டாக இருக்குது. சூப்பராக பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேக் ஆயிடுச்சு. பார்க்குறக்கு பாருங்கள் நல்லா மொறுன்னு வந்துருச்சு. ஓகே, ஓப்பனிங்லேயே வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ணிடுவோமா? முழுசாக எடுப்போம். வேற லெவல்.
சூடாக இருக்குது. இங்கே பாருங்களேன் டேஸ்ட்டுங்க. அப்படியே உள்ளே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த நம்ம உள்ளே வச்சு இந்த ஸ்டஃபிங்கு, இந்த பப்ஸ் மாதிரி லேயர், நம்ம 4 லேயர் போட்டோம்ல, இந்த 4 லேயருமே நல்லா மொறுன்னு. நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியும், அந்த தூள் பாருங்கள், நல்லா தூளாக வருது. நீங்கள் சமோசா மாதிரி இந்த மாதிரிலாம் வரல, நல்லா சாஃப்ட்டு. ஏன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கோம், நல்லா பிணைஞ்சிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக டேஸ்ட்டு வேறு லெவல், அல்டிமேட்டு, மஸ்ட்டு ட்ரை. அந்த ஸ்டஃபிங் நம்ம கடையில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ரியல் டேஸ்ட். இந்த வெஜ் பப்ஸ், இது முட்டை பப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃபிங் மாதிரி நல்லா வேறு லெவலில் இருக்குது. நல்லா நம்ம உள்ளே போட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வந்து மேஷ் ஆகிருக்கு. அப்படியே சாப்பிடும்போது சொல்லியான ரியல் டேஸ்ட்டு, வேறு லெவல் ஐடியா கிடச்சிச்சு. இனிமேல் நம்ம வீட்டில் வேறு லெவல் செய்யலாம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி தான், சீக்கிரம் குயிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு 200 லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு முட்டை பப்ஸு, காளான் பப்ஸு, சிக்கன் பப்ஸ் வரைக்கும் நம்ம செஞ்சு வேறு லெவல் வீடியோ உங்களுக்காக போடுறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பெட்டராக வேறு லெவலில் ட்ரை பண்ணணும். ஓகே நீங்கள் பாருங்கள், எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே நல்லா சூப்பராக மொறு சூப்பராக வந்திருக்கு. உள்ளே எல்லாமே ஸ்டஃபிங் எல்லாமே வந்திருக்கு. சுட இருக்குது. ஓகே, நான் நம்ம தம்பி எல்லாருமே சாப்பிட்டுக்கிறோம். நீங்களும் மஸ்ட் ட்ரை லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, லுக் அண்ட் அப்பீரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மாதிரி தெரியும். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். நம்ம பேக்கரியில் நம்ம சாப்பிடுவோம்ல, நம்ம ரியலாக நம்ம வெஜ் பப்பில் சாப்பிட்ருப்போம்ல, அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் 200 லைக் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு. பை.